Pastor Isaac, the senior pastor of Christ Chapel, India, is a fiery preacher of God's Word under the anointing of the Holy Spirit. You are now listening to his message entitled 7 Biblical Keys to Having Fulfilled Dreams in Your Life. Now this morning I'd like to talk to you on 7 biblical keys to having fulfilled dreams in our life. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து 7 விதமான திறவுகோல்கள் நம்முடைய கனவுகளை நிறைவேற்றும்படிக்கு நான் வேத வசனத்திலிருந்து உங்களிடத்தில் போதிக்க விரும்புகிறேன். I encourage you to write down these keys. Some of them seem so simple, but every one of them are the keys that will unlock the future in your life. இந்த திறவுகோல்களை குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது அது லேசாக இருக்கும் காரியங்களை போல் இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்தை திறக்கும் திறவுகோல்களாக அது இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. Now as you enter a brand new year, there's always this question in our hearts, how will the year be? Now the word of the Lord to us yesterday was this: the year will be as you want it to be, as you desire it to be. The question is, what do you desire it to be? நேற்று காலையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட முடிவிலே ஒரு காரியத்தை இந்த புத்தாண்டை குறித்து பேசினார். இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், எவ்விதமான காரியங்கள் நடக்கும், தெரியாத ஒரு எதிர்காலமாக இது இருப்பதை போல் ஒரு காட்சி கொடுக்கிறது என்று நீங்கள் எண்ணினாலும் பரிசுத்த ஆவியானவர் பேசின ஒரு வார்த்தை இதுதான்: நீங்கள் இந்த வருடம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அவ்விதமாகத்தான் இந்த வருடம் அப்படியாகவே அமையும் என்று ஒரு வார்த்தையை தந்தார். நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். What do you mean, Pastor? If I desire this year to be a year of blessing, will it be a year of blessing? Yes, it will be a year of blessing. But you create the climate and the circumstance for that blessing to happen. And you start now. 9வது மாசத்திலே என்ன நடக்கும், 11வது மாசத்திலே என்ன நடக்கும் என்ற அவ்விதமாக அந்த மாதம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் ஏமாந்து போவீர்கள். Please listen. If you wait for the 9th month or the 11th month for the grand breakthrough to happen, you will waste your time. Your breakthrough happens now as you start off on the journey of faith in the year 2006. 2006 நடக்க போகிற காரியங்களை குறித்து கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொண்டு அந்த நேரத்திலே நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ஏமாந்து போவீர்கள். But if you prepare, if you seek God's face, if you decide and desire, this is how this year is going to be and I'll work towards it, well, God gives you his word. It will be everything that you want it to be. Whatever you desire, he says you will get it. நீங்கள் எதையெல்லாம் உங்கள் உள்ளத்திலே இது நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு ஏற்ற நடக்கை செயல்களை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த காரியம் இந்த வருடத்திலே நடக்கும். Whether it be blessing or curse, whether it be life or death, whether it be prosperity or something else which is negative, what you choose this year to be, it will be to you. And that's the reason why I want to talk to you about the biblical keys to fulfill dreams. ஒரு கனவு நிறைவேற வேண்டும் என்பதை உள்ளத்திலே எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் ஒரு கனவு அப்படியாகவே நிறைவேறாது. Dreams don't just happen. Dreams happen when you work towards the dream becoming a reality. ஒரு கனவு நிறைவேற வேண்டும் என்றால் சூழ்நிலைகள் நிமித்தம் அது மங்கலாக ஒரு தோற்றத்தை நமக்கு காண்பித்தாலும் இது நடக்க வேண்டும், இதை நான்
நிச்சயமாக இந்த வருடத்திலே விடாமுயற்சியோடு கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி நான் செயல்படுவேன் என்றால் கர்த்தர் என்னுடைய கையின் பிரயாசத்தை அங்கீகரிப்பார் என்று விசுவாசத்தோடு நடப்போம் என்றால் நிச்சயமாகவே நாம் ஆசைப்படும் ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நிறைவேற்றுவார். Please listen. Whatever you desire and whatever you work towards having fulfilled in the year 2006, even though initially it may look like a blur, please listen carefully. You will see your dreams fulfilled in this year. If you dream of an overflowing blessing, you will have an overflowing blessing. If you think 2006 will be just like 2005, it will be just like 2005. If you think maybe this year will be a bad year for me, because sometimes people speak it out. They look at some circumstance which is happening on the outside. வெளியரங்கம் தோற்றத்திலே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இந்த வருடம் நிச்சயமாகவே கடினமான ஒரு வருடமாக இருக்கும் என்று தீர்மானிக்கிறவர்கள், when you decide that's how it's going to be, and when you desire it to be that, please listen, you will not see your expectation cut off. That's how it's going to be. Pastor, it's frightening. Well, that's the idea. That's the idea. Because remember, you can't be any less mature this new year than you were 2 years ago when you first started off on your walk of faith. You got to grow. You got to move forward. You got to believe that it's not every day God just doing some miracle. There will be days that there will be challenges. There will be days where you will have to, walk by faith, not by sight, seeing things that may look a lot different from what you believe that God's going to do. But believe me, if you have the character of Christ on the inside of you and the maturity of Christ on the inside of you, you will see yourself overcome. And when the brand new year 2007 opens up, you will say 2006 was everything that I wanted it to be. Hallelujah. உங்கள் உள்ளத்திலே என்ன கனவு நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அந்த கனவை கர்த்தர் நிறைவேற்றும் தேவனாக அவர் இருக்கிறார். ஏனென்றால் எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவரை குறித்து நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். Hebrews chapter 11 please and verse 10. எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். For he looked for a city which hath foundations, whose builder and maker is God. That's why I repeated what was prayed while the church service started. Houses, homes. Two different concepts. One is in the natural, one is what you see happen in the spiritual. பாருங்கள், வீடுகளையும் குடும்பங்களையும் கட்டுகிறவர் நம்முடைய தேவன். அது இரண்டு காரியங்கள். ஏனென்றால் அவர் ஒரு கட்டிடக்கலை நிபுணனாக இருக்கும் வேளையிலே அவர் கட்டுகிறவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்பதற்கு கர்த்தர் நம்மை ஏவுகிறார். God inspires us to believe that he is a builder of lives, builder of homes, builder of houses, builder of cities, builder of nations, not a destroyer. This is the word to us as believers. And the Bible says Abraham believed it. He believed God is a builder of visions and dreams. ஸ்வப்பனங்களையும் கனவுகளையும் கட்டும் தேவனாக அவருடைய தேவன் இருக்கிறார் என்ற ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். He believed it. He believed that there would be not only a city, but it would have foundations, and the foundations would be laid by God himself. How do you like that? அவர் எதிர்பார்த்த பட்டணத்திலே அஸ்திபாரம் இருக்கும் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் மனிதனால் கட்டப்பட்ட ஒரு அஸ்திபாரமாக அது இருக்காது. அந்த அஸ்திபாரம் யாரால் போடப்பட்டிருக்கும் என்றால் தேவன் தாமனே அதற்கு அஸ்திபாரத்தை
போடுவார் என்று விசுவாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். What did Abraham believe? He believed that there would be foundations, and foundations laid by God himself. Please listen, those foundations will never shake. I said those foundations will never shake. அசையாத அஸ்திபாரங்கள் தான் தேவன் போடுகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். And that's the reason why we are going to be looking at how your dream starts off initially, and why these 7 biblical keys are important in the fulfillment of your dreams. ஏன் இந்த 7 திறவுகோல் தேவை என்று நாம் பார்ப்பதற்கு முன்பதாக எப்படி இந்த கனவு முதலாவது தொடங்குகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். Now your heart is like a canvas on which a picture is painted. பாருங்கள், உங்கள் இருதயம் எப்படி ஆக இருக்கிறது? ஒரு படத்தை வரைகிற ஒரு கேன்வஸை போல் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே யார் அந்த வரைவு படத்தை வரைய போகிறார்? நமக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஓவியரை போல் அந்த வரைவு படத்தை அவர் வரைய போகிறார். அந்த வரைவு படத்திலே இருக்கும், ஆங்கிலத்திலே பெயிண்ட் என்று சொல்லும் அந்த காரியம் எதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். Please listen. Your heart is the canvas on which God, by the person of the Holy Ghost, paints on the inside a picture. The paint required to paint this picture comes from God's word. And as you fellowship with God, God begins to show you not what you are, but what you can be. How your life can change. How the year can bring forth something else that you have never seen in the past. Goodness. இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத காரியம், கர்த்தருடைய நன்மை, அது எப்படி உங்கள் வாழ்க்கையிலே மலரும் என்று காண்பிக்கும் ஒரு வாக்குறுதி தேவன் தன்னுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு பேசுகிறார். He begins to speak to you about it. And as he speaks, it's up to you to let him to draw. It's up to you to let him bring out the best picture that he is able to draw from God's word. Don't stop him when he is painting. That's the worst thing you can do. பாருங்கள், ஓவியராக அவர் உங்கள் உள்ளத்திலே இருந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே நீங்கள் எப்படியாக இருக்கலாம் என்று அவர் உங்களை குறித்து காண்பிக்கும் ஒரு வரைவு படத்தை வரைய தொடங்கும் வேளையிலே, அவர் வரைந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவரை நிறுத்தாதீர்கள். Don't stop him. But the problem is people do stop him. And how is the question? When they don't cooperate with what he asks us to do. எப்படி நாம் பரிசுத்த ஆவியானவரை நிறுத்துகிறோம்? கர்த்தர் நம்மை பார்த்து ஆவியானவரோடு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கும் வேளையிலே அது நடக்கிறதாக இருக்கிறது. When you don't fellowship with God the Holy Spirit, please write that word. பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஐக்கியத்தை வைக்காவிட்டால், அவ்விதமான ஒரு அசுத்த தடையை நீங்கள் அவருக்கு நீங்கள் போடுகிறீர்கள். You place a hindrance to God the Holy Spirit working in your life when you don't fellowship with him. That's why the Bible says, and let the fellowship of the Holy Ghost be with you, be your portion. பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஐக்கியத்தை வைக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஐக்கியத்தை நீங்கள் வைக்காவிட்டால் அதுதான் விசுவாச வாழ்க்கையின் நடக்கை. What is the walk of faith? It's fellowshipping with God the Holy Spirit every day. That's the walk of faith. He leads you. He leads you not into the path of destruction. He leads you in the ways of righteousness and life. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறார்? அசுத்த வழியில கிடையாது, ஜீவ வழிகளிலே அவர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை நடத்தும் வேளையிலே
கர்த்தருடைய நேரத்தையும் காலத்தையும் குறித்து அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொடுக்கிறார். He shares with us about God's season. What we read in Galatians chapter 6 verse 9 as due season. சரியான நேரத்தை குறித்து கலாத்தியர் 6:9 நாம் வாசிக்கும் அதை குறித்து அவர் நம்மோடு கூட பேச தொடங்குகிறார். You may not know about 2006, but he knows. He knows. He is omniscience personified. Can you just think about this? The world has projections for this year, but church folk don't know what 2006 is going to be like. And the best part is, we have the one who's omniscience personified, while they don't have a spirit on the inside of them that is omniscience personified. And yet they have a projection for 2006, while the church sits around twiddling their fingers saying we don't know what this year is going to be like. No, we know what it's going to be like. It's going to be everything that we want it to be. It's going to be everything that we want it to be. If we want souls, we will have souls. We want growth, we will have growth. If you are going to believe to break out on the left and on the right and to grow and to increase, we will see it in the year 2006. We will. I believe it with all of my heart. நமக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்டவர்? சர்வ ஞானியாக அவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் இருக்கிறார். இந்த வருடத்திலே நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்தவர். அறிய போகிறவர் அல்ல, அறிந்தவர். ஆகையால் அவர் வரைகிற அந்த வரைவு படத்திற்கு நாம் ஒரு தடையை போட மாட்டோம் என்று தீர்மானிக்க வேண்டும். We got to decide, I will not put a hindrance. When God the Holy Spirit is drawing on the inside of me a picture of what this year is going to be like, of how I will be this year in God's kingdom. Now the first key is know where you're going. எதை சார்ந்து நான் நடக்க வேண்டும், எது என்னுடைய குறி என்று அறிந்து நீங்கள் இந்த வருடத்திற்குள்ளாக காலை எடுத்து முதற்படி எடுக்கும் வேளையிலே அறிந்தவராக அதை செய்ய வேண்டும் என்பதுதான் முதல் படி. Know where you're going. Many don't know where they're going. They wait for circumstance to tell them what to do. That's the worst thing you can do. Because the Bible tells us in Romans chapter 8 verse 14, to as many as are led by the Spirit of God, they are the sons of God. ஆவியானவரோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஐக்கியத்திலே நடக்கும் வேளையிலே எங்கே நீங்கள் செல்ல வேண்டும் என்று அவர் உங்களிடத்தில் திட்டம் தெளிவாக காண்பிப்பார். Why did we have the week of prayer? To know what 2006 will be like. We got His word. It will be like what we want it to be. Now it's up to us. He's given us His word. Now what do we want it to be? We got to know where we are going. Because dreams will never become a reality when you are confused about what you want and where you are going. நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், எது உங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்று அந்த கனவு உங்கள் உள்ளங்களிலே திட்டம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்று நீங்கள் உள்ளத்திலே அதை குறித்து எந்த ஒரு சந்தேகமும் படாமல் மனக்குழப்பத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது. Don't be influenced about what people keep saying all the time. If God has said something about your life, just go for it. Work towards it. Know where you're going. Because you will never change your present location until you're sure of your destination. இப்பொழுது நீங்கள் எங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே அதை நிச்சயமாகவே மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். That's why I told you it sounds simple, but most of Jesus' instructions are very simple. Know where you're going. Know your destination. Know what you want to do in life. You must have your dream on the inside of you clear about where you want to be. If you want to be a musician, well, you got to work towards it.
You can't just sit someday on a keyboard and just start playing. You can't. The notes won't flow. Sure, you'll make a lot of noise, but you will never become what you wanted to become because you didn't work towards it. You must know where you're heading, and you must know what to do as you head towards your dream. பாருங்கள், முதல் படி என்ன கனவு உங்களுக்குள்ளாக இருக்கிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் எங்கே இருக்க வேண்டும் என்று முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு நீங்கள் முன்னே செல்வீர்கள். You will start moving towards that goal. You want to become a musician? Well, find out who teaches music. There are many musicians, but few teachers. Find out the right person. That's the first step. Then get enrolled. If you have to buy an instrument, buy an instrument. It's amazing when I see people. They say, I'm going to get a car. I ask them, do you have your license? They think I'm talking strange stuff. What, pastor? They didn't hear. Pardon me? Do you have your license? No, I'll get it after I get the car. You'll get it after you land yourself in a lot of trouble. That's what you'll do. They don't move towards what they want. They're confused about their dream. They don't know the way to go to their dreams. They don't know how dreams are made. So the first step is know where you're going. ஆகையால் முதல் படி என்ன? முதல் திறவுகோல் என்ன? நீங்கள் எங்கே செல்லுகிறீர்களோ என்று முதலாவது நீங்கள் தெரிய வேண்டும். தெரிந்த பிறகு இரண்டாவது ஒரு திறவுகோல், write your dream down. Some don't even write in church. Forget about the dream. They'll never see their dreams happen. Every day it's a new dream. Every day it's a new thing. They understand God's plan by circumstances. Too bad. Write your dream down. உங்கள் கனவுகள் என்ன என்று எழுதி கொள்ளுங்கள். I'm going to show you scripture for that. எதற்காக நான் எழுத வேண்டும்? ஏனென்றால் கர்த்தர் தாமே அவர் செயல்படும் வேளையிலே ஒழுங்கீனமாக அவர் செயல்படுவது கிடையாது. Please understand. God is a God of order. He never behaves in a disorderly way. Come with me to the book of Habakkuk, chapter 2, please. Habakkuk, chapter 2, and look at verse 2 and 3. Mark it down in your Bible, highlight it, please. For this is a key to fulfill dreams. கனவுகள் நிறைவேற வேண்டும் என்பதின் ஒரு முக்கிய திறவுகோல் இது இருக்கிறதாக இந்த தீர்க்கதரிசியாகிய ஆபகுக் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி ஓகே, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. Follow carefully. Write the vision down that he may run that readeth it. You don't read it, you're not going to run. It's not plain. It's hard to understand. So write it down in your Bibles or in your notebooks, please. Unless I write my dream down, it becomes hard for me to run. I will not run. I'll be stumbling around, stubbing my toe as I go. Too bad. We'll read verse 2 again, please. Verse 2 again. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. That he may run who readeth it. வாசித்து ஓட கடவன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். Someone is going to join you. What is your dream? What is your vision? Do you have a dream that you can put down on paper? Or do you just say, well, we'll just go along and we'll see as it goes, we will, develop on our dream. Just think about a architect you employ. You go to him and you say, this is the way we need to have it. As you keep speaking, he keeps just, putting down what you're saying, a rough sketch of it. He doesn't say, I'll keep building as we go. We'll just add few, rooms as we go. Now, if you do that, please listen, you'll have your guests entering into your bathroom first. I've seen homes like that. Then they'll jump into the bedroom. And finally, they'll come into the sitting room. You never planned.
Then we go into the place and say, no, we can't have the, bathroom in the front. Please, seal this place. Put another room the other side. Why? Because they build as they go. And I'm talking of a place that I went and saw. And this is what I had to tell. ஒரு குறியோடு கட்டாத மனிதர்கள் இவ்விதமாக கட்டுவார்கள். திடீரென்று ஒரு மனதிலே ஒரு காரியம் படும் வேளையிலே அவர்கள் கட்ட தொடங்குவார்கள். Sure, they'll build. Only it won't be very pleasant building. Follow. They're building on a disorderly plan. God doesn't want disorderliness. He says build on a vision that you have written down. Write your dream. Even if the devil comes and stands before you and says it will never happen, don't listen to him. You just write down the dream. Just write it down. Say, this is what I will see happen in my life. தரிசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று தீர்மானித்து அதை செய்யுங்கள். தீர்மானித்து அதை நீங்கள் செய்யும் வேளையிலே உபாகமம் 6வது அதிகாரத்திலே கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் பேசுவதை நாம் பார்க்கிறோம். Turn with me to Deuteronomy chapter 6 please. Deuteronomy chapter 6. உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும் அங்கே எழுதப்பட்ட காரியத்தை நாம் வாசிப்போம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாயிருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாருங்கள், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. Let the word be inside you. Deuteronomy chapter 6 and verse 6. Let the word be inside you. That's the paint. Let it be there. I have given it to you. I have spoken the word to you. But do something about it. இருதயத்திலே இருக்கிற வார்த்தையை குறித்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். You got to cooperate with God. You got to fellowship with God. You got to do what He's asking you to do. You got to write it down. Because that's exactly how it's going to be. The word is what I will see happen in my life. Not anything else. In my house, you've got to decide that the word will sanctify and set apart your houses and your homes. உங்கள் வீடுகளிலும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருக்கென்று பிரிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே எழுதப்பட்ட வார்த்தையாக மாற வேண்டும். How does he say it? Look at verse 8 and 9. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. He is commanding it so. Let the word remind you. Let it be as frontlets for your eyes. Then அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. Write the vision. Write what I am talking to you about. What are the things he says? They have not yet gone into that place. They are still in the wilderness. But he talks of houses filled with good things in verse 10, 11, 12. பாருங்கள், வனாந்திரத்தில் இருக்கும் மக்கள் இன்னும் இந்த காரியங்களை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனாலும் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் இன்னும் நடக்காத காரியங்களை குறித்து கர்த்தர் இவர்களிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். If you want all these things to happen, you got to go and see that your houses are sanctified
by the written word of God, the written down vision of God, the written down plan of God. எழுதப்பட்ட வார்த்தையின் நிமித்தம் வருகிற வருடம் அற்புதம் நிறைந்த வருடமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கனவுகளை முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். Learn to write down the plan of God. Learn to write down the vision or the dream that you have on the inside of you. Number 3, associate with the right people. சரியான மக்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதெல்லாம் முக்கியமா என்று நீங்கள் நினைக்கலாம். முக்கியம். உங்களுக்குள்ளாக ஒரு தரிசனம் இருக்கும். உங்கள் சிநேகிதர்களுக்குள்ளாக தரிசனம் இல்லை என்றால் தரிசனம் இல்லாதவன் அவனுடைய ஏனோ தானோ என்று இருக்கும் மனப்பான்மை உங்களை பாதிக்கும். If you associate with the wrong man, please listen very carefully, and this is the problem with most people. They think it doesn't happen. No, it happens. It happens. What do you mean, pastor? Do you mean to say I should not have a friend? No, you have a friend, but find out whether he is a man of vision himself. Remember, friends are God-given gifts, so you better get the best gift. சிநேகிதர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவாக அவர்கள் இருக்க வேண்டும். தரித்திரத்தை உங்களுக்குள்ளாக கொண்டு வரும் சிநேகிதர்கள் தயவு செய்து அவர்களோடு தொடர்பு வைக்காதீர்கள். Never associate with a man, please listen, who permits uncleanness to enter into your life and to affect you. That's the third key. Because you have a dream. A non-dreamer will mock you, will laugh at you, will say, how is it possible? Can't you see what's happening in the natural? இயற்கை ரீதியிலே காணப்படும் காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து தரிசனம் இல்லாதவன் உங்களை பார்த்து சிரித்து ஒரு கேள்வியை கேட்பான். இதெல்லாம் நடக்குமா? உலகத்திலே நடப்பதை பாருங்கள் என்று சொல்லி இல்லாமையையும் முடியாது என்ற அந்த மனப்பான்மையும் அவன் உயர்த்துவான். Impossible, it cannot happen, will be the mindset of a non-dreamer, because he has no dream, and that will affect you. Many are offended when I talk about this, but this is the basic place where most people have a problem. They don't have the guts to leave the ruts in this area. இந்த இடத்திலே அவர்கள் வெளியிலே வரும்படிக்கு உள்ளான தைரியம் அவர்களுக்குள்ளாக இல்லை. Look at Proverbs chapter 13 and verse 20. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை தயவு செய்து பாருங்கள். The Bible says, he that walketh with wise men shall be wise, but a companion of fools shall be what? Destroyed. The word destroyed means broken. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை தயவு செய்து பாருங்கள். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். நாசமடைவான். That means destruction doesn't come simply. Broken dreams don't just simply happen. They happen because you are a companion of fool. Some will say, but he is also a human being. Nobody said he is an animal. The Bible didn't call him an animal. The Bible calls him a fool. Why? Because he doesn't share the same belief that you share with the God you serve. A God who puts a holy dream on the inside of you. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். A man who walks or keeps company with wise men walks. Highlight that. We have already seen a little bit during our week of prayer. For the ones who never came, circle these words in your Bible. Walking entails everyday effort. You go with a non-walker, you will overtake him in no time, because he's never got used to the discipline of walking. He has 2 feet. He's capable of walking. He even walks. Only his pace is different, because he's never disciplined himself to be a proper walker. சரியான முறையிலே பயிற்சி எடுக்காதவன் அவன் நடக்க தொடங்கும் வேளையிலே நிச்சயமாகவே பயிற்சியை எடுத்தவர்கள் அவனை விட நன்றாக நடப்பார்கள், ஓடுவார்கள். The difference between him and you is what? One difference. Same set of muscles. Only one is used, one is not used. God's not going to put new muscles into somebody else.
who has never walked. No, it's all there. தசைகள் ஒன்றாக இருந்தாலும் பயிற்சி எடுத்தவர்கள் பயிற்சி எடுக்காதவர்களை மீறி அவர்கள் அதிகமாக செய்வார்கள். So he that walketh with wise shall be wise. You cannot come to a place where God's anointing and the wisdom of God is present and go back a fool. But you will be a fool if you associate and be a companion of fools. Your company is fools. In which company do you belong? Somebody asks you. If you are with wise men, you can say the company of the wise. But if you are not with the company of the wise, you will have to say the company of fools. What is the end result? You are a fool. What will happen to fools? They will be destroyed. கடைசி முடிவு என்ன? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல. மூடர்களோடு செல்லும் மக்கள் அப்படியாகவே உடைக்கப்படுவார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்பர் 4, replay your previous victories. சென்ற வெற்றிகளை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு முன்பாக ஞாபகத்திற்கு கொண்டு வாருங்கள். Why? Because your life will always move towards your most dominant thought. This is a principle. இது ஒரு கோட்பாடு, ஆவிக்குரிய கோட்பாடு. என்ன? உங்கள் மனதிலே இருக்கும் முக்கியமான எண்ணம் என்ன, அதை சார்ந்துதான் உங்கள் வாழ்க்கை அமையும். What is your dominant thought? All the time, what is dominating your thought? If it's pleasure at any cost, your life will go towards that. Only at one place you will start paying a price. You will start living in abject poverty. To tell you the truth, you will be living completely a life of indebtedness. எனக்கு தேவைப்படுகிற காரியம் எப்படியாவது எனக்கு தேவை, சரியான முறையில் வந்தாலும் சரி, சரியாது தவறான முறையில் வந்தாலும் சரி, எனக்கு வேண்டியது இதுதான் என்று நடந்து கொண்டிருக்கும் மக்கள் கடைசியிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்? கஷ்டத்தை அனுபவிக்கிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள். Just the other day someone was telling me, but a person I know, this person, her husband keeps living off credit cards and all the time they are on loans, and this individual is highly tensed. Why? Because the husband was involved in something illegal and he lost his job, and now they are constantly living on loans. They are finding out new people from whom they can borrow. It's hard. That's not God's best. That's the worst thing that can happen in a man's life. பாருங்கள், கடினமான ஒரு காரியம் என்ன? சரியான முறையிலே வராத காரியங்கள் தவறான முறையிலே தான் முடியும். என்னுடைய ஆசை இது, எப்படியாவது நிறைவேற்றும் என்று சொல்லும் மக்கள் தவறான முறையிலே அதை நாடி செல்லும் வேளையிலே அவர்கள் வாழ்க்கை அப்படியாகவே தான் அமைய தொடங்குகிறது. Pleasure seeking people will end up paying a terrible price. Loan after loan, credit card bill after credit card bill, constantly having to change homes, on the run from everybody. Why? Because they have forgotten to do what must be done. Have the best thought which dominates their life to be a thought after God's own heart. கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கும் அந்த நினைவு என்னை ஆட்கொள்ளும் என்றால் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். I'm going to give you biblical examples for this. In Philippians chapter 3 verses 13 and 14, Paul says he forgets the things that were in the past, but he looks forward to something good. He looks forward to the blessing that comes from God. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் நாம் என்ன வாசிக்கிறோம்? பவுலானவர் பழைய தோல்விகளையும் அசுத்த காரியங்களையும் தன்னுடைய மனதிலே வைத்து நான் அப்படியாகத்தான் வாழுகிறேன் என்று சொல்வது கிடையாது. அதற்கு மாறாக பழையதெல்லாம் நான் மறந்து ஒரு லக்கை நோக்கி நான் எனக்கு முன்பாக இருக்கும் காரியத்தை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Look at Philippians chapter 3 verses 13 and 14 please. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும்.
சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். He is keeping a good desire before him. The best thing is this, note it down. He wrote about it. He had not yet got it, but he wrote his vision down. It was a written letter to the Philippian church. இது எழுதப்பட்ட தரிசனமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பவுலுக்கே அவருடைய வாழ்க்கையிலே இது நடந்தது என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது இன்னும் நடக்கவில்லை, அதை பார்த்து கொண்டு நான் செல்கிறேன் என்று அதை குறித்து எழுதுகிறார். ஆனால் எழுதினார். That's the good thing. He had his goal set out. He had his vision written down. He knew what he wanted. He didn't want his past dominating him. Because your memory keeps two files always. One is past failures and one is past successes. When you play past failures, you think God won't do it. You play past successes, you will say if he did it then he'll do it again. I have no reason to doubt him. நம்முடைய ஞாபக திறனிலே இரண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது, தோல்வியையும் வெற்றிகளையும். தோல்வியையே நான் எண்ணி எண்ணி வாழ்வேன் என்றால் ஐயோ கர்த்தர் இதை நிச்சயமாக செய்ய மாட்டார் என்று தான் நாம் நினைத்து வாழ வேண்டும். ஆனால் பழைய வெற்றிகளை மீண்டும் மீண்டும் நமக்கு முன்பாக வைத்து தாவீதை போல கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பதாக அவன் எப்படி சிங்கத்தையும் குறித்து கரடியையும் குறித்து அவன் எப்படி அதை மேற்கொண்டான் என்று பேசி இந்த ராட்சதன் அவைகளை போல் இருப்பான் என்று அவன் சொல்லும் வேளையிலே நாம் என்ன பார்க்கிறோம்? அதை சார்ந்து தான் அவனுடைய வாழ்க்கை அமைய தொடங்கிற்று. Please follow. What was predominantly on David's mind before he met Goliath? The dead lion and the dead bear. Therefore, this is the most important part. When Goliath came towards David, you see the Bible tells us David ran towards Goliath. His life was not a life that was reluctantly moving towards Goliath. Nobody had to push him from the back. The dominant thought in his mind was dead carcass, dead man. The Bible tells us he ran towards Goliath. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் என்ன வாசிக்கிறோம்? கோலியாத்தை பார்த்து தாவீது ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். That's how your life will be. Your life will move towards your most dominant thought. That's why have the thoughts of Christ in you. தேவனுடைய சிந்தனை உங்களுக்குள் இருக்க கடவுது என்பது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தனை உங்களை ஆட்கொள்ளும் என்றால் நிச்சயமாகவே உங்கள் கனவுகள் நிறைவேறும். Number 5, it's connected to what we saw. Let go of the past and look forward to your future. Many don't. They can't forgive themselves. They don't understand if God has forgiven them, it's a sin for them not to forgive themselves. How many times have I heard people say, I can't forgive myself. No, you must learn to forgive yourself. In Psalm 101, we read something. Come with me, please. Look at verse 3. I will set no wicked thing before mine eyes. I hate the work of them that turn aside. It shall not cleave to me. சங்கீதம் 101 3வது வசனம். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. Why are we looking at Psalm 101 verse 3? Because it says, I will set no evil thing before my eye. What is an evil thing? Something that doesn't measure up to God's plan. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கும் தரிசனத்தை சார்ந்து போகாத காரியம் தீங்கான காரியம். உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் அதை வைக்கக்கூடாது. Let go of your past. In the book of Genesis, we read of Lot's wife. She could not let go of her past. Therefore, she could not enter into her future. So simple. So simple. ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? லோத்தின் மனைவியை குறித்து நாம் வாசிக்கிறோம். Many think it's just a Sunday school story. No, it's not a Sunday school story.
It's a principle of life, and it's a principle or a biblical key to seeing your dream come to pass. சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் ஒரு கதை என்று பலர் நினைக்கிறார்கள், because it reads like a story. Oh, she just turned and she became salt. You can see some people sitting and smiling. How is it possible it can happen? The problem is, when they even approach that like that, they never enter into their future. They are already turned into salt. பின்பாக பார்க்க கூடாத காரியங்களையே நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் காரியத்தை நிச்சயமாகவே பார்க்க மாட்டோம். பழைய காரியங்களையே நமக்கு முன்பாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைப்போம் என்றால் கடைசியில் என்ன நடக்கும்? நம்முடைய எதிர்காலத்துக்குள்ளாக நாம் காலை எடுத்து போட மாட்டோம். நம்பர் 6, pursue and never give up. விடாமுயற்சியோடு கடுமை தணியாத ஒரு பின்பற்றுதல் நம்மை ஆட்கொண்டு கர்த்தருடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று அதை பின்பற்ற வேண்டும். We got to pursue it. You read about David. The Bible says he lost everything. What did God tell him? Pursue after them. You will get everything back. எல்லாவற்றையும் இழந்த ஒரு தாவீதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அமலேக்கியர் வந்து எல்லாவற்றையும் அவர் கையில் இருந்து எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். திடீரென்று தான் வசித்த இடத்திற்கு அவன் திரும்பி வரும் வேளையிலே அமலேக்கியர் அவன் மீது நடத்தின அந்த சேதத்தை அவன் பார்த்து அப்படியாகவே சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தன்னை தானே அவன் திறன்படுத்தி தேவனை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கும் வேளையிலே அவர்களை பின்பற்று, எல்லாவற்றையும் நீ திரும்பவும் பெற்றுக்கொள்வாய் என்று பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். God's word to David was what? Pursue after them, you will recover all. Pursue after your dream. Every bit of your dream will come to pass. That's a biblical key. There are scriptures for that, please just write it down. In 1 Timothy chapter 1 verses 18 to 20, you read Paul giving Timothy an advice. 1 Timothy 1வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் பவுலானவர் திமோத்தேயை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். It's good counsel. What he should meditate on, what he should think about, not his youth, the word that was spoken on him. எதை குறித்து அவன் மனதிலே வைத்து தியானிக்க வேண்டும்? நான் ஒரு இளைஞன், யார் என்னை கேட்க போகிறார்கள் என்ற அவிதமான ஒரு காரியம் அல்ல. அவனை குறித்து சொல்லப்பட்ட தேவ வாக்கியம் என்ன என்று மனதிலே அவன் நினைக்க வேண்டியதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். Let's read 1 Timothy chapter 1 and verses 18 to 20. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். He names two people. They jumped out of the ship. They couldn't stay. They thought their decision was right. Why? Because they never considered God's word as anything to them. இரண்டு பேரை குறித்து அவர் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். That means life is considered to be like a ship traveling on an ocean. You don't see ships traveling on the land. Ships travel on an ocean, but you better be on your ship. If you living by a clear conscience, because you don't consider God's word spoken to you as anything much, you will end up destroying and running aground the ship of faith. உங்கள் மீது உண்டான தீர்க்க தரிசன வார்த்தைகள் பேசினதை ஒரு பெரிய காரியம் என்று எண்ணாமல் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே விசுவாசம் என்ற அந்த கப்பலை
நீங்கள் சேதப்படுத்துவீர்கள். You will not live in a good conscience. நல் மனசாட்சி இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்கள். Finally, the last thing, sow towards your dream. உங்கள் கனவுக்கு ஏற்ற ஒரு விதையை நீங்கள் விதைக்க வேண்டும். Your dream will never come to pass until you get involved in helping someone else's dream come to pass. Pardon me, pastor, say it again, I'm saying it again. Your dream will never come to pass till you get involved in helping someone else's dream come to pass. Why? Because it's a seed you're sowing. Sowing is not only money. Many times it's effort. It's just being there when you're needed by someone else. Sometimes you got to sow towards your dream. You want to become an educated man? Well, go and sit in class. You can't run loose and then expect to be a literate man, educated. You can't. You got to sow towards your dream. நான் ஒரு படித்தவனாக மாற வேண்டும் என்று நினைக்கும் ஒரு நபன் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கேற்ற ஒரு விதையை அவன் விதைக்க வேண்டும். என்ன? பள்ளிக்கூடத்திலே போய் அவன் உட்கார வேண்டும். He's got to go to the place where he can be taught. In fact, that's the principle on which a farmer operates. If he wants a crop, he must first plant seed. ஒரு விவசாயி அவன் ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிறான் என்றால் விதையை முதலாவது அவன் விதைக்க வேண்டும். விதைக்கு ஏற்ற ஒரு அறுவடை தான் அவன் பெற்றுக்கொள்வான். Remember, Genesis chapter 1 verses 11 and 12 tells us that every seed comes out according to its kind. ஒவ்வொரு விதையும் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அதன் ஜாதிக்கேற்ற விதமாகத்தான் அது இருக்கிறது. Whether it's a human seed or whether it's an animal seed or whether it is just natural seed, it is according to the seed that you get your crop. The final thing is so important. You can do all the 6. You fail in the 7th, you had it. If you make something happen for others, God will make something happen for you. மற்றவர்களுக்கு நீங்கள் சரியான காரியத்தை அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு தரிசனம் நிறைவேறும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு விதையை போல் விதைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய தரிசனம் நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார். This morning, let's bow our heads in a moment of prayer. Father, in the name of Jesus Christ of Nazareth, as we end this time of worship and praise, we thank you because we believe your word. Amen. We receive it into our spirits, O Lord. Amen in Jesus' name. And we declare and decree Yes, we declare that your word will stand. Amen. Your word will stand. And your word will direct our footsteps right through this Amen. entire year, O Lord. Amen. That you have blessed with your goodness. Oh yes, in Jesus' உடைய name. நன்மையால் நீ முடிசூட்டின இந்த வருடம் உடைய வார்த்தையின்படி Amen. கனவுகளை நிறைவேறுகிற ஒரு வருடமாக Amen. அது அமைந்து Amen. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக Amen. உயர்ந்த இடங்களிலே நடக்கிறவர்களாக Amen. Hallelujah. நீர் அவர்களை வழி நடத்துவீர் என்று நாங்கள் அறிந்துமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ராஜா. They will walk upon the high places of Hallelujah. yours, O God. Amen. Hallelujah. Oh, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. I pray for individuals. Yes. I pray for families. Yes, Father. I pray for people young and old, Amen. standing in your presence this day, O Amen. Lord. In Jesus' name. Let your blessing be theirs, O God. Yes, Father. In Jesus' name. Crown the year with your goodness in their Amen. lives. In Jesus' name. Let their parts drop fatness, O Father. Amen. In Jesus' name. Oh, hallelujah. 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 நன்றி இயேசு. Because their parts are your parts. Yes, Father. Thank you, Father. Thank you, Father. உம்மால் வருகிற ஆண்டவரே ஆசீர்வாதம் நிறைந்த பாதையாக ஆண்டவரே அவளுடைய பாதைகள் இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாதையாக அமையும்படிக்கு இந்த நேரம் முதல் அவர்களை நீர் ஆசீர்வதியும் ராஜா. Bless everyone who's here, Lord. Amen. Hallelujah. Regardless of their background, நன்றி இயேசு. they come into this place to receive a blessing. They've heard your word. Amen. Now confirm your word with signs and wonders. Amen in Jesus' name. Oh, confirm your Amen. word with signs and In wonders. Jesus' name. Amen. Lord, I commit them into your hands. Lead them every day Amen. where still waters flow. Hallelujah. Amen. Oh, hallelujah. Amen in Jesus' அமர்ந்த அண்டையிலே ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை நீர் வழி நடத்தும் ராஜா. Amen. We vow the glory, honor and praise will always belong to In you. Jesus' name. Yes.
In Jesus' name we pray, and everybody said, Amen and Amen. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. This concludes Pastor Isaac's message. For more information about other audio messages of Pastor Isaac, or to receive a free copy of our 16-page monthly newsletter which carries God's Word for the month, please contact us at 044-2374-0187 or write to El Shaddai Christian Foundation, Post Box number 2510, Chennai 600029, Tamil Nadu, India.